ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ் கார்னர். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் நைட் க்ரீம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து க்ரீமுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 8 பாதாம் நைட்டே ஊற வச்சு நான் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சடனாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. அது சீக்கிரமாக வந்து தோல் உரிய ஈஸியாக இருக்கும். அடுத்தது உளுத்தம் பருப்பு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உளுத்தம் பருப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்புறம் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி வந்து பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே நீங்க வந்து அரிசி மாவு இல்லைன்னா, நீங்க அரிசிய கூட நீங்க ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் எசென்ஷியல் ஆயில் பார்த்தோம்னா, நான் லாவெண்டரோட எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் விட்டமின் இ ஆயில் எடுத்திருக்கேன். நீங்க வந்து விட்டமின் இ கேப்சூல் இருந்தா கூட நீங்க 2 கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கத்தாழ ஜெல் எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்திருக்கேன்னா, லாஸ்ட்டா வந்து நம்மளோட சாறு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அது வந்து நம்மளுக்கு வந்து கிரீம் பதத்துக்கு வேணும்னா நம்ம கத்தாழ ஆட் பண்ணி ஆகணும். நான் அதுக்காக நான் எடுத்திருக்கேன். நான் வந்து மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது ஒரு ஆளுக்கு தேவையானது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுலயும் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் அது கூட வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லணும். நான் சொல்ல விட்டுட்டேன். உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தோல் உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கையில வச்சு கட் பண்றனால எனக்கு அந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா கட் பண்ண முடியல. நீங்க பிளேட்ல வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டேன். நான் ஆனா தண்ணி ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாம தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். இதுல கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறாதீங்க. ஆனா நீங்க மிக்ஸியில அரைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அரைபடாம தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு வந்து அரைக்கும்போது கண்டிப்பா ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொல கொல கொலன்னு ஆகிரும். ஒரு மாரி க்ரீம் அதே பார்த்தாவே நமக்கு க்ரீம் மாரி இருக்கும். அந்த அளவுக்கு ஆயிரும். பாருங்க, இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு மிக்ஸி ஜார்ல. ஆனா அந்த தண்ணி கொஞ்சம் கூட ஒரு பொட்டு கூட தண்ணி விடல நானு. நீங்களும் தண்ணி விடாம அரைச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஃபுல்லா அரைப்பட்ட வாட்டி நான் வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க வடிகட்டில வடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க துணியில கூட வடிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வடிகட்டில வந்து நல்லா வடிக்க முடியல. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்க, நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வந்து ட்ராப்பா தான் வருது எனக்கு. அதனால என்னால வடிகட்டில வந்து வடிக்க முடியல. நான் வந்து அதுக்கு துணியா மாத்திக்கிறேன். நான் துணிய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷமா வந்து ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த க்ரீம் தனியாக நான் எடுத்து அப்படியே வச்சுட்டேன் அந்த தண்ணியை. நான் வந்து லைட்டாக மேலே இருக்கிற வடிகட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு அடியில் வந்து நல்லா ஒரே திக்கான பேஸ்ட்டு மாரி எனக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நான் இது கூட வந்து கத்தாழை ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூன் வந்து கத்தாழை ஜெல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிரும். எசன்ஸ் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து விட்டமின் இ கேப்சூல் இருந்தாலும் 2 கேப்சூல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். லாவெண்டரோட எசன்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்க கண்டிப்பா வந்து lavender எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. விட்டமின் இ கேப்சூல் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் பதம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இது வந்து டெய்லியுமே வந்து நைட்டுக்காண்டா அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நைட்டுக்காண்டா அப்ளை பண்ணிட்டு வாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது, லைட்டா வந்து எரிச்சல் அடிக்கும். அப்ளை பண்ணும்போது, ஒரு செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எரிச்சல் ஃபுல்லா அடங்கிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின்னோட கலரே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். நீங்க அப்ளை பண்ண ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நீங்களே பார்க்கலாம். நீங்க வந்து இத வந்து வீட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சின்னதா பாக்ஸ் எடுத்து நான் அதில வந்து கிரீம் ஃபுல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ற மாரி இருந்தா ஒரு 10 நாள் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணலாம். வெளிய ஸ்டோரேஜ் பண்ற மாரி அப்படின்ட்டா ஒரு 4 டேஸ் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்க கொஞ்சமா வந்து ரெடி பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். 1 வீக் ஒரு டைம் கூட நீங்க ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து அது வந்து டெய்லியுமே ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. நான் என்னோட கையில அப்ளை பண்ணி காட்டுறேன். எனக்கு என்னோட கையில வந்து நான் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா இருந்துச்சு கையில வந்து அப்ளை பண்ணும்போது. நீங்க வந்து தொடர்ந்து டெய்லியுமே வந்து இத வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களோட ஸ்கின் கலர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு 5 டேஸ் வந்து உங்களுக்கு எந்த டிஃபரெண்ட்டும் தெரியாது. ஒரு 5 டேஸ்க்கு மேல கண்டிப்பா உங்களோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணி என்னடா டிஃபரெண்ட் தெரியும்னு சொல்லி விட்டுறாதீங்க. 5 டேஸ்க்கு மேல கண்டிப்பா உங்களோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ டூ ஆல்.